ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூ டே நியூ பிகினிங். நியூயார்க் வெக்கேஷன் முடிச்சு நேற்று நைட்டு தான் வந்தோம். வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டுகோ எடுத்துட்டோம். ஏன்னா வந்தப்போ வந்து ரொம்ப லேட் ஆச்சு எங்களுக்கு. 10:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரப்போ 10:30 10:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. டுகோ எடுத்துட்டோம். பேண்டா எக்ஸ்பிரஸ் சாப்பிட்டோம். சைனீஸ் ஃபுட் தான். காலையிலேருந்து மைத்லி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே வந்து பொங்கலும் உளுந்தில் ஒரு துவையல் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. 2 வாரம் வெளியில் சாப்பிட்டு அப்புறம் வீட்டில் இப்போ புதுசாக சாப்பிட்றதுக்கு வந்து செம்மையாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ வந்து லன்ச் டைம். எனக்கு வந்து ஜாப் வந்து வீட்டில் இருந்தேன், அதனால் அப்ஸ்டேர்ஸில் நான் உட்காந்து வேலை செஞ்சிட்ருப்பேன். அப்போவே வந்து மூக்கை தொலைக்கிற மாதிரி செம்மையாக வாசனை வந்தது. வந்து பார்த்தா முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சுருந்தாங்க. முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டு கார்டனில் இருந்து பேக் யார்டில் வந்து பெரிய முருங்கை மரம் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பறிச்சுட்டு வந்து அதில் சாம்பார் செஞ்சுருக்காங்க. கேரட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனியன்ஸ் அது இது எதுவுமே இல்லாமல் வெறும் இதை வந்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி செம்மையாக செய்வாங்க. இஷானுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட்டை வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ரசம் செஞ்சுருக்காங்க. சரியா, நம்ம இப்போ சாப்பிட்லாம். ரொம்ப நாள் வெக்கேஷன் முடித்து வந்ததுக்கப்புறம் கம்ஃபர்டான வீட்டு ஃபுட் சாப்பிட்றது வந்து எவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறையா நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து அவங்க மதியம் சமைச்சது எல்லாமே வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறப்போ அந்த அம்மா சமையல் ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபீலிங் வருது எனக்கு. லெட்ஸ் ஹேவ் லஞ்ச். கொஞ்சம் சாதம், அப்புறம் சாம்பார். இது அடிச்சிக்கவே முடியாதுங்க. செம்மையா. எவ்வளோதான் வெளியில் போய் சிக்கனோ பர்கர் பீட்சாவோ ஸ்டேக் எது சாப்பிட்டாலும் வீட்டில் வர்ற அந்த தாளிக்கிற வாசனை, அப்புறம் அதோட இந்த பருப்பு முருங்கைக்காய் இது சேர்ந்த அந்த வாசனை வந்து ஹெவன்லி. பிளேட்டில் வந்து உருளைக்கிழங்கு அல்டிமேட்டும் செம்ம காம்பினேஷன். இதை வந்து இந்த ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ரசத்தில் கொஞ்சம் சாப்பிட்லாம். அது வந்து செம்மையாக இருக்கும், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். என்ன நல்ல விஷயம்னா, கருவேப்பிலையை வந்து பேக் யார்டில் இருந்தேன். செம்மையாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் வாசனை வந்து அப்படியே தூக்குது அப்படியே. சரிங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன் அப்புறம். ஓகே, இப்போ தாங்க சாம்பாரில் முடித்தேன். ரசம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்களேன் கொஞ்சம். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். வாவ், அல்டிமேட்டாக இருக்குல்ல. அப்படி கொத்தமல்லி அப்படியே மேலால் பரபரப்புறம் தூவி விட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. செம்ம டெம்டிங்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம வந்து வெளியில் போய் சாப்பிட்றோம். வாங்க ஒரு பிடிக்கலாம். இதில் சைடில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பொரியல் சொல்கிறதா தெரில, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதை அப்படி மிக்ஸ் பண்ணி ரசத்தில் விட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டேன்னா புல்ல இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப மிஸ் பண்ணோம். இதை மைட்லி செம்மையாக சமைக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது. இது வெஜிடேரியன் மட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே செம்மையாக சமைப்பாங்க அவங்க. ஹலோ அகேன். இப்போ தான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக டீ குடிச்சு இப்போ தான் முடித்தோம். இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஜாபில் கொஞ்சம் கேட்சப் வேலையெல்லாம் நிறையா இருந்தது. 2 வாரம் லீவு, அதனால் வந்து நிறையவே இருந்ததுன்னு வைங்களேன். எல்லாமே முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் வந்து செம்மையாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். 2 வீக்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் தான். எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பசங்களுக்கு வந்து இன்னும் சம்மர் வெக்கேஷன் இருக்குது, இன்னும் 1 மாதம் இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து அறக்க பறக்க ஓடிட்டு அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அது இது இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது வீட்லேயே. டின்னருக்கு வந்து மத்தியானம் மைத்லி சமைச்சதே வந்து மிச்சம் இருக்குது, அதனால் அதையே வச்சு சாப்பிட்றலாம். நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணணும்.
கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ட்ராவல் பண்ணது 3 hours வந்து டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது நியூயார்க் எங்கேயும். பட் ஓகே, மேனேஜ் பண்ணலாம். என்ன வெதர் தான் வந்து கொஞ்சம் டிராஸ்டிக் சேஞ்ச். அங்கே வந்து 66, நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்போ 65, 66 இருந்தது. இன்றைக்கி ஃபீனிக்ஸில் கில்பர்ட்டில் டெம்பரேச்சர் வந்து, நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து கில்பர்ட், ஃபீனிக்ஸ் வந்து மேஜர் டவுன், இது சபர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீனிக்ஸ் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன டவுன், அந்த சாண்ட்லர் இருக்குது, டெம்பி இருக்குது, அப்புறம் நாங்கள் இருக்கிறது வந்து கில்பர்ட். இங்கே இன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து 107, 108 Fahrenheit. நாளைக்கு வந்து 114 வரைக்கும் போகும். இந்த வீக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, வீக்கெண்டில் வந்து 110 அந்த மாதிரி ஆகிட்டு, அடுத்த வீக்லேருந்து வந்து அந்த 110 அப்படிங்கிறது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். 1-2 monthsக்கு வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். சம்மர் வந்து ரொம்ப பீக்காக இருக்கும் இங்கே. ரெஸ்ட் ஆஃப் தி இயர் வந்து இங்கே ஆசமாக இருக்கும். எல்லாம் அங்கே வந்து பயங்கர ரெயின், மழை, ஸ்னோவெல்லாம் அடிக்கிறப்போ இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 60sலேயே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது அமேசிங்கான என்ஜாய் பண்ணலாம் நம்ம. ஸோ அப்புறம் அங்கே டின்னர் மேனேஜ் பண்ணுங்கள். நாளைக்கு வேலையை வந்து திருப்பி நாளைக்கு தான் பார்க்கணும். இந்த மாதிரி நாங்கள் கண்டினியூஸாக வ்ளாக் பண்ண ட்ரை பண்ணுறோம், டே இன் ஆர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணுறோம், பெருசால எதுவும் இல்லை, அன்னன்னைக்கு பண்ணுற வேலையை வந்து அன்றைக்கி அப்படியே வ்ளாக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எப்போவுமே மைத்லி வந்து வீட்டில் நிறைய சமைப்பாங்க, அதெல்லாத்தையும் நாங்கள் காட்ட ட்ரை பண்ணுறோம். அவங்க சூப்பராக பண்ணுவாங்க, நான் வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாத்தையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. நம்ம வந்து திருப்பியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுனாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரைட், நம்ம சேனல்லே வந்து நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கேட்ச் அப் அகேன். பாய்.